அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சர்க்கரை நோயோட தாக்கத்தை அதனால் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன் பக்க விளைவுகளை பற்றி பார்ப்போம். சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கும்போது மோஸ்ட்டு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் ஒருத்தவங்க சர்க்கரை நோயாளியாக இருக்காங்கன்னா அவங்க மாத்திரை கரெக்டாக எடுத்தாலும் சரி, சரியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்களுக்கு அவங்களோட முக்கியமான உறுப்புகளாகிய கண், மூளை, இருதயம், இரத்த குழாய்கள் பாதிக்கப்படுற அளவுகள் அதிகமாக இருக்குது. எனவே வருடம் எல்லாருமே நம்ம கண் பரிசோதனை கண்டிப்பாக செய்ய வேண்டும். மற்றும் கிட்னி ஃபங்க்ஷன், அப்புறம் ஹார்ட் ரிலேட்டடாக சில ஃபங்க்ஷன்ஸ், இசிஜின்னு சொல்லுவாங்கள்ல, இசிஜி, அப்புறம் பக்கவாதம் வரக்கூடாது என்பதுக்காக நம்ம பிளட் ப்ரெஷர், சுகர் லெவல், அப்புறம் 3 மாதம் சுகர்னு சொல்லுவாங்க, HbA1c ஆகிய டெஸ்ட்டுகளை நாம் கரெக்டான நேரத்தில் மருத்துவர்களின் பரிந்துரைப்படி நாம் செய்து கொள்வது மிகவும் நன்றானது. வருடத்திற்கு 1 முறை அல்லது 2 முறை கண்டிப்பாக நம் உடல் தேவைப்படும் அனைத்து இரத்த பரிசோதனையும் நாம் செய்து கொள்வது மிகவும் நல்லது. முக்கியமாக சுகர், ப்ரெஷர் உள்ள நோயாளிகள் கண்டிப்பாக வருடத்துக்கு 1 முறை அல்லது 2 முறை கண்டிப்பாக இரத்த பரிசோதனைகள் செய்து கொள்வது, மருத்துவரை அணுகிக் கொள்வது மிகவும் நன்று. பாத நோய் எதனால் வருகிறது என்றால் பார்த்தால் சர்க்கரை தான் இந்தியாவில் உலக லெவலிலேயே சர்க்கரை நோயாளிகளுக்கு தான் பாத நோய்கள் அதிகமாக வருது. காரணம் என்னவென்றால் சர்க்கரை நோயினால் உங்களோட இரத்த குழாய்கள் மற்றும் நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படுவதால் நம் காலில் உள்ள சென்சேஷன் என்கிற உணர்வுகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். பொதுவாக சர்க்கரை நோயாளிகளுக்கு உணர்வுகள் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க ஏதாவது கல், முள் இல்லைன்னா ஏதாவது சூடான ஒரு பொருள் அவங்க காலில் பட்டுச்சுனாலோ அவங்களுக்கு அதோட உணர்வுகள் கம்மியாக இருக்கும். எனவே அவங்களுக்கு காலில் ஏற்பட புண்ணுகள் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எனவே சர்க்கரை நோயாளிகள் MCP என்கிற செப்பல் வாங்கி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. எனவே சர்க்கரை நோயாளிகள் MCP செப்பலை போட்டுக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இந்த MCP செப்பலை வீட்டுக்குள்ளேயும் போட்டுக்கொள்ளலாம், வீட்டுக்கு வெளியிலையும் போட்டுக்கலாம். கண்டிப்பாக பாத பராமரிப்பு மிகவும் முக்கியம். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் காலை கண்ணாடியில் பார்த்துக்குங்க. உங்கள் காலில் ஏதாவது வெடிப்பு, புண்ணு இருக்கான்னு நன்றாக பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். எதுவும் காலில் புண்ணு இருந்துச்சுன்னா சாதாரணமாக நினைக்காதீங்க. உடனடியாக அருகில் உள்ள பொது மருத்துவரை அணுகிக் கொள்ளவும், சர்க்கரை மருத்துவரையும் அணுகிக் கொள்ளலாம். பொது மருத்துவர் சொல்லுவ ஆலோசனைப்படி பாத பராமரிப்பு செய்வது மிகவும் முக்கியமானது. நன்றி.